துலா ராசிக்காரங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது நான் சொன்ன அந்த 5 ராசிக்காரங்களுக்கு இந்த கஜலட்சுமி ராஜயோகம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுல 4வது ராசியான இந்த துலா ராசிக்காரங்க தான். ஸோ இந்த துலா ராசிக்காரங்களுக்கு 9ஆம் அதாவது பாக்கிய ஸ்தானத்துல வந்து இந்த 2 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படுது. ஸோ இந்த கிரக சேர்க்கை என்ன செய்யும்? தந்தையினால ஒரு ஆதாயம் அனுகூலம் அப்படிங்கிறத ஏற்படுத்தும். ஸோ இது நாள் வரைக்குமே வந்து தந்தை வழியில இருந்து வந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆகட்டும், அது எல்லாமே நீங்கி ஒரு சுமூகமான ஒரு பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ பாகப்பிரிவினை செய்யாம இவ்வளோ நாளா வந்துட்டு சகோதரரிடையே வந்து பிரச்சனை இருந்துட்டு வந்துட்டு இருந்தவங்களுக்கு ஸோ இந்த ஜூலை 2025 முதல் இந்த துலா ராசிக்காரங்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பிரச்சனையாக இருந்தது எல்லாமே வந்து நீங்கி உங்களுடைய பங்கு அப்படிங்கிறது உங்க கைக்கு வந்துடும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு தந்தையினால முழு பலனை அனுபவிக்கக்கூடிய டைம் வந்து இந்த டைம். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா பூர்வீகத்திலையுமே சரி பிரச்சனைகள் இருந்து வந்திருக்கும், அது எல்லாமே வந்து நீங்கிரும். இனிமே குழந்தை பாக்கியத்துக்காக வந்து பிரச்சனைகளோட இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிட்டிரும். மருத்துவரை கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் இது நாள் வரைக்கும் எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் ட்ரீட்மெண்ட் இல்லாமையே வந்துட்டு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் வந்து கிடைக்கும். ஸோ அடுத்தது இந்த துலா ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா பாக்கியஸ்தானத்துல இந்த கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கனால வண்டி வாகன சேர்க்கை அப்படிங்கிறதும் ஏற்படும். கட்டின வீடு அமைப்பு வாங்கக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு ஏற்படுத்துது. ஸோ கட்டாயம் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சொந்த வீடு இல்லையே அப்படின்னு ஏக்கத்தோட இருந்து வந்தவங்களுக்கு அடுத்த வருடம் ஜூலை மாதம் 26ஆம் தேதிக்கு மேல கட்டாயம் இந்த வீடு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா வேலையில் வந்துட்டு சக ஊழியர்கிட்ட மட்டும் எச்சரிக்கையோட இருக்கிறது அவசியம். இந்த நேரத்துல அவங்களே வந்துட்டு மேலதிகாரி கிட்ட வந்து உங்களை பத்தி சொல்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன சின்ன இடையூறு வந்து உங்களுக்கு கொடுக்குமே தவிர பெரிதளவுல எந்த ஒரு பிரச்சனைகளும் உங்களுக்கு கொடுக்காது. ஸோ வேலையில வந்து ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், ஒரு நல்ல ஒரு இடமாற்றம், யார் யாரெல்லாம் வந்து சொந்த வீடு கிட்ட வந்து இடமாற்றத்துக்காக வெயிட் பண்றீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து இடமாற்றம் சீக்கிரமாவே கிடைச்சிரும். மேலும் வந்து இந்த துலா ராசிக்காரங்களுக்கு இந்த கஜலட்சுமி ராஜயோகத்தோட சிறப்பான பலன்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பத்மாவதி தாயாரை வந்துட்டு ஒவ்வொரு சனிக்கிழமை நாளன்றும் போய் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. அதுவே வந்து போதுமான பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும்.